ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்தனன். இன்றைக்கி நான் என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு வீட்டில் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அது என்ன ரேஷியோவில் எப்படி சாஃப்டாக செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே 3-in-1 பேட்டருங்க. இந்த மாவை யூஸ் பண்ணி நீங்கள் இட்லி செய்யலாம், தோசை செய்யலாம், இல்லைனா குழி பணியாரம் செய்யலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ நான் காமிச்ச அத்தப்பா அளவு பார்த்தீங்கன்னா 3 அத்தப்பா அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வெந்தயம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணி தண்ணி விட்டு 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாம். அதே போல் அந்த அத்தப்பாக்கு ரேஷியோ பார்த்திங்கன்னா சேம் அத்தப்பாலேயே உங்களுக்கு அரைலேருந்து 3/4 அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் தண்ணி ஊற்றி நல்லா 3 மணி நேரம் ஊற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நான் எப்படி அரைக்க போகிறேன்னு பாருங்கள். தனித்தனியாக சேர்த்து அது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எதுக்கு கஷ்டப்படணும்? சிம்பிளாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் மாவு புளிக்காது, ப்ளஸ் ரொம்ப சாஃப்டாகவே இருக்குங்க மாவு. இப்போ உளுந்து போட்டு நல்லா அரைச்சாச்சு. இப்போ அரைஞ்சிட்டே வருது. தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவைக்கு விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் தண்ணி விட்டு அரைச்சிட்டே வரேன். நீங்கள் இந்த தோசை மாவு ரெடி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா உளுந்து போட்டு அரைச்சி தனியாக வச்சு கூட நம்ம வடை செய்யலாம். சூப்பராக இருக்குங்க உளுந்து வடை. இப்போ பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு. பட் வடைக்கு செய்யும்போது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். பட் நம்ம தோசைக்கு செய்யும்போது இட்லி செய்யும்போது நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஊற வச்ச அரிசி தேவையான தண்ணியோடு சேர்த்து அப்படியே அதோடு சேர்த்து ஆட் பண்ணுறேங்க. ஏற்கனவே உளுந்து மாவு அரைஞ்சிருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து உளுந்து அரைய விட்டுட்டு கூடவே அரிசி மாவை சேர்த்து அரைக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக அரைஞ்சி வருதுன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி வீட்டிலே செய்யலாங்க. கடையில் வாங்குகிற மாவெல்லாம் இப்போ கண்டிப்பாக புளிக்குது. ப்ளஸ் அவங்க அரிசியும் அந்த பருப்பும் தரமாக போடுறது இல்லை. ஸோ வீட்டிலே ஒன்ஸ் நீங்கள் அரைச்சி வைங்க. கண்டிப்பாக 1 வீக் வரைக்கும் இந்த மாவு புளிக்கவே புளிக்காது. கை அதிகமாக போட்டு நம்ம கலரணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், அதுவும் டில்ட்டிங் கிரைண்டர்னால் அதை அப்படியே சாய்ச்சி விட்டே நம்ம வழித்து எடுத்துக்கலாம். கையே படாது. இப்போது செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா மல்டி கிரெயின் யூஸ் பண்ணி எப்படி மாவு அரைக்கலான்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரேஷியோவாக நான் எல்லாமே ஒரே ரேஷியோவில் எடுத்துருக்கேன். இட்லி அரிசி, பச்சை பயிறு, உளுந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்லட்டில் திணை, அப்புறம் குதிரைவாளி, கொஞ்சமாக பாசிப்பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா இதையும் ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணுங்க. திணையிலலாம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு நிறைய இருக்கும். அதனால் தண்ணி விட்டு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தண்ணி சேர்க்காமல் இப்போ கிரைண்டரில் போட்டு நான் அரைக்க போகிறேன். இந்த மாதிரி மல்டி கிரெயின்லாம் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சி குழந்தைங்களுக்கெல்லாம் தோசையாக ஊற்றியோ இட்லியாக ஊற்றியும் தரலாம். இப்போ இந்த வீடியோவோட எண்டில் நான் இட்லி ஊற்றி காமிக்கிறேன். 2 மாவையும் யூஸ் பண்ணி எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு இது நல்லா மைய அரைஞ்சி வரட்டும். நம்ம மிக்சர் ஜாரில் போடுறதோட நீங்கள் கிரைண்டரில் போட்டிங்கன்னா இன்னும் சாஃப்டாகவே இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 மாவையும் நல்லா புளிக்க விட்டு மறுநாள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி நான் எப்படி இட்லி ஊற்றுறதுன்னு காமிக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். மேலே இட்லி பிளேட்ஸ் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, அதை நான் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. எந்த எக்ஸ்ட்ராஸுமே இல்லாமல் அப்படியே இட்லி ஊற்றி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் இதை ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. மாவு தனியாகவும் பருப்பு தனியாகவும் போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அரைச்சி கஷ்டப்படாமல் இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வீக் வரைக்கும் கண்டிப்பாக மாவு புளிக்கவே புளிக்காது. இப்போ நான் 2 இட்லி நார்மல் மாவும் 2 இட்லி பார்த்திங்கன்னா மல்டி கிரெயினும் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா வந்துச்சு. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு மட்டும் காமிக்கிறேன். பாருங்கள், ஒயிட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் இட்லி மாவில் செஞ்சது, கலராக இருக்கிறது பார்த்திங்கன்னா மல்டி கிரெயினில் செஞ்சது. பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மேலும் பல வீடியோகளுக்கு, பல டிப்ஸுகளுக்கு, பல ரெசிபிகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் உங்களோட சப்போர்ட் மூலியமாக தான் வளரணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.